அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆட்டுக்கால் பாயா கிரேவி ரெசிபி பார்க்கலாமா? நான் வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் தான் செய்வேன். ஃபஸ்ட்டு வந்து ஆட்டுக்கால் க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 8 விசில் விட்டு எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் வந்து தேங்காய், சோம்பு, பச்சை மிளகா அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடான பிறகு பட்டை வகைகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஒரு 1 மினிட் வந்து ஃப்ரை ஆன பிறகு வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் கூட நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போட்டேன். இப்போ குக் பண்ணுறதுக்கு போட்டிருக்க ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனு. அதுக்கப்புறம் தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து பச்சை மிளகா கூட சேர்த்துருக்கேன் இல்லையா, அதுக்காக. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு நம்ம வேக வச்சிருந்த ஆட்டுக்கால் அப்படியே சூப்போடவே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுங்க. இந்த மசாலாஸோடு வந்து ஒரு வாட்டி வந்து ஆட்டுக்கால் கொஞ்சம் வெந்துச்சுன்னா வந்து அதோட டேஸ்ட் எல்லாமே இறங்கி சூப்பராக இருக்கும். கடைசியில் வந்து கொத்தமல்லியும் புதினா போட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா வந்து செம்ம டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா ரெசிபி ரெடி. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா பிக்னர்ஸ் கூட வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இது இட்லி, ரொட்டி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்.